அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா. அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, வஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதிய லிஸ்ஸலா மின் யௌமில் ஜும்ஆ, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் ஃபதருல் பை ஃபஸஉ இலா திக்ரில்லா, வியாபாரம் செய்கிறத விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரையுங்க அப்படிங்கிறான். வைதா குதியத்தி சலா, அப்படி தொழுகை முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் ஃபந்தஷிரு ஃபில்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான். ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அதுபோக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளோட பொருளீட்டல ஆசை ஊட்டுறோம். நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரியை எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகை வெட்டி விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்வோட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டாங்க. நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதல்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸ்க்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்னதான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸ்க்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிஸ்க்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளீட்டலை நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லயத்தி அன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் அவ் மின் ஹராமின், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலா வந்ததா ஹராமா வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள்
ரிஸ்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலர் அதை பற்றி யோசனையே கிடையாது. இது ஹராமா ஹலாலா, இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வெறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, இல்லை ஏத்தி என்ன அலன்னாசி ஜமானும் குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு. கால்நடைகளுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களை போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களை போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்த நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீதுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட்டு விற்கிறவன், அவன்ற பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் வீடு கட்டணும், கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன்ற பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகுவான், இதை பாவிக்கிறவன் நடுத்தெருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோட இன்றைக்கு மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிடுச்சு, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ளை, திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வடியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன மனசு எப்படிப்பட்ட மனசு ஆகிடும்? நம்மளோட கண்ணுக்கு அதுக்கு ஒருத்தன் சாக கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான், நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறான். அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுஹும் க குலூபில் ஆஜிம்ங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும். ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீத் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை போனால் இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்க மனசு கல்லா போச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தன் தலை துண்டாயிரு, கால் துண்டாயிரு, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு. ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ளால வீடியோ எடுத்து போகிறான். அதை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? அதை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டலில் எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்ன காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த வீடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா? அப்போ ஹலாலா ஹராமாங்கிறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா, புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு இருக்கு.
போலீஸு தேடி வரப்பெல்லாம் தெரியும் என்ன நடந்தது. பொண்டாட்டி தெரியா புருஷன்ற காசு எங்கால வருதுன்னு, பாப்பாவுக்கு தெரியா பிள்ளைகள் காசு எப்படி வருதுடாப்பா, என்னடா பாப்பா அது ஃபோனில் தொழில், எப்படிடாப்பா ஃபோனில் தொழில் செய்து. அப்போ இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட ஊருக்குள்ளே நம்முடைய பொம்பளைகள விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அப்படி இப்படி என்ற ஒரு காசு கடன் அது இது சாப்பாட்டு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, கல்யாணம் அப்படி இப்படி என்றால் உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிறேன், ஈடு வைக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல. இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்குது. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் நிற்கார், பரதா போட்ட ஆஜியானி நிற்கார். என்ன காசு கட்ட வந்த, நகையை மூளை வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலா ஒரு ரோசம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே. நேரடியாக வட்டி என்று சொன்னால் வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க. அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கணும். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது. அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டு இருக்கார், மாஷா அல்லா, கார் ஓடுறாரு, வேன் ஓடுறாரு, வழங்கிட்டா. அப்போ என்னென்னா மாதம் வட்டி கட்டுறார். அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலையும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். வட்டிக்கு எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்குறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட்டு இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம். ஒருவள் அடகு வைக்காதா, அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை, வேணுமெண்டா மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம். ஹெல்ப் பண்ணல, 2 பேரும் நரகத்துக்கு போக மாட்டார். அதை நம்ம ஆட்கள் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாஹ்க்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாஹ்க்காக ஹெல்ப் பண்ணல. இப்போ நீங்கள் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி, அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம். ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்க பாவம் தான். ஊடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பெயர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு, லோனு, ஓடி வியாபாரம் செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி. அதே மாதிரி கிரெடிட் கார்டு, கடன் கட்டை, டெபிட் கார்டு வர, கிரெடிட் கார்டு வர. டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட காட்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்னா கடன் அட்டை. பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும், எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாம்ன்ட்டு உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்ட்டு அவன் கிரெடிட் கார்டு தருவான். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமான் பண்ணலாம், நீங்கள் சாமான் பண்ணலாம். ஃபுட் சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, என்ன செய்றீங்க, சாமான் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசு எடுவாடு சாவனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, காட்டில் காசு எடுத்துவோம். உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும். அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னின்று கடன் கொடுக்கான். எப்படி கடன் கொடுக்கான் தெரியுமா, ஒரு நல்லவன் நாட்டம் வந்து கடன் கொடுக்குறான். எப்படி 15 நாள் 20 நாள் 30 நாள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்க, நாம இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், தெராட்டி வட்டியோட தருவேன். அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கு உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள், இப்போ 1ஆம் தேதி நீங்கள் காட்டில் சாமான் பண்ணிக்கணும். அடுத்த 1ஆம் தேதிக்கு இடையில் 30ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காசை அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போட்டால் பேங்க் அதை எடுத்துடுவான். போடலையா அவன் பயப்பட மாட்டான். நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களோட காசையும் எடுத்து வட்டியையும் எடுப்பேன். அப்போ இந்த பெருமைக்கு சாமான் பண்ண போய் நம்ம அதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறோம்டா, அது நாங்கள் காட்டு எடுத்திருக்கோம், அது உசுறு போனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நாங்கள் காசை கட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம்.
இது எப்படி நாம் உத்தரவாதம் செல்றது? என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு? காசை கட்டலாம்ன்றா நாம் என்ன, நமக்கு ஒரு நோயும் பெறாதா, நமக்கு ஒரு மரணம் பெறாதா, நமக்கு ஒரு விபத்து வராதா, நமக்கு ஒரு மறதி வராதா? என்ன கணக்கில் நம்ம கட்டுவோம் என்று அப்படி உறுதியாக சொன்னோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட அடுத்தது மறந்துட்டேன்டா. இன்னொரு விஷயம், நீ காசை கட்டுவாய், சரி, அப்போ சைண்டைக்காய் என்னன்னு தெரியுமா? நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு செய்வேன், அல்லாஹ்வோட சண்டை பிடிப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலோட இருக்கின்றார்களோ அவங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு தயாராகட்டும் என்றான். ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. 279வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் பக்ராவில், நீங்கள் இந்த வட்டியை விடலையா, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் நாங்கள் யுத்தத்துக்கு தயாரான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வோட தூதரோட சண்டைக்கு போகலாம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார், அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயார் என்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது. பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன் பூமியை முதல் கடனை கொடுக்கறது. ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கேன்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா காசு தாங்க, 2 லட்ச ரூபா காசு தாங்க, விளங்கிட்டா? அந்த காசை நான் திரும்பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம். அது எத்தனை போகமாட்டாலும் ஒன்றும் இல்லை. எப்போ காசை தரோன்னு அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன். அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற, பூமியை கொடுப்பாங்க, தோணி வலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா? தென்னந்தோட்டத்தை கொடுப்பாங்க. இப்படி முதல் கடன் சொல்கிறோம். அதுக்கு முதல் கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவ்வளவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள் பழங்காலத்தில். அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் பெறப்போகுது. இப்போ மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட், ஒரு வருஷத்தில் கொடுக்குறது. அப்போ 3,60,000 காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா? இப்போ மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க என்றால் 1,00,000, மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1,00,000 ரூபா எடுத்துருவார். ரைட். 2வது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார். இப்போ 2வது மாதம் எல்லாரும் பெறுவாங்க. அதை நம்மளோட ஊரில் சிட்டை என்ன சொல்லுவாங்க, கூட்டம் என்று சொல்லுவாங்க. நம்மளோட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து எல்லாரும் காசை வச்சிருவாங்க. முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசு சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செட்டியா 20ஆம் தேதி இல்லை, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்க, நாளைக்கு காசு தாரன்ற கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ பேரும் காசை கட்டுவாங்க. காசு 1,00,000 ரூபா. முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார். 1,00,000 ரூபா நான் வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி எம்பார், இந்த துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவுதுன்றது கொடுக்குற, அல்லது முதல் சீட்டிலேயே 10ஐயும் குலுக்கி பிரிச்சாச்சு, அப்படித்தானே சீட்டு. இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒரு ஆள் கழிஞ்சு 9 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிறது. 9 பேர் இந்த கிழமை 6க்கு சீட்டு தேவை, கேளுங்கள் என்கிறது. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா எம்பார். அப்படின்ற என்ன அர்த்தம், 2,000 ரூபாவை விட்டு தாரன், மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிற மாட்டான், 3,000 எம்பார். ஆக கூட காசு 6 கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பாங்க. 10,000. இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு, காசு தேவை, இன்றைக்கு உரல்ல என்று ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்மா. அப்படியா? அப்போ அந்த 15,000 எடுத்து வச்சு போட்டு 85 அவரை கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க. அந்த 10 பேரும் ஆளுக்கு 1,500 ரூபா
எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1500 ரூபா. அதான் அந்த வட்டி ஊர் அந்த காசு தானே, அதை எடுத்துக்க போய்த்துருவாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கழிச்சு இப்போ 7 பேர் வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி அப்படின்றோன்னா அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனுக்கானே அவனுக்கு மொத்தமாக 1 லட்சமும் கிடைச்சி ஒவ்வொரு மாதமும் வட்டி காசும் கிடைக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுதான் இன்றைக்கி சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் திட்டத்தெளிவான வட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமானும், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் ல யுபாலில் மர்உ, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான் இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு பக்கமாக போகும். இப்போ சூது இப்போ ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா சூது. இந்த ஃபோனில் சூது. இந்த ஃபோனில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பிரமிட் சிஸ்டம் ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு. அதுவும் ஒரு வகையான வட்டி. பிரமிட் சிஸ்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயர்களில் வந்துச்சு. பிரமிட் சிஸ்டம் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட் காளான் மருந்து, எக்ஸசைஸ் மிஷின், சில இதுகளில் சைனாட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ரைட், இதில் ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் அடித்து உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான்னா உங்களோட காசுக்கு சாமான் தந்துடுவோம். இந்த பிஸ்னஸ் ஹலாலானது தானே, ரைட். ஆனால் உண்மையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் என்ன, ஒரு பொருளை ஒருத்தன் தேவைக்கு போய் கேட்பான், அவன் விற்பான், விலையை தீர்மானிப்பாங்க, வாங்கி எடுத்தால் பிரிஞ்சிடுவாங்க, கதை முடிஞ்சு. இது என்னென்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 3 கூப்பன் கொடுத்து ஒரு பொருளை வேண்டிதான், ரைட். ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டர் வேண்டியிருக்கீர்கள், ஒரு மசாஜ் மிஷின் வேண்டியிருக்கீர்கள், ரைட். உங்களுக்கு 3 கூப்பன். இந்த 3 கூப்பனை இவர் 3 பேருக்கு விற்பார், சும்மா தான் கொடுக்கார். அந்த 3 பேரும் 20,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமான், அவங்க 3 பேருக்கும் 3 கூப்பன் 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க 3 பேரும் சாமான் பண்ண அந்த 60,000த்தில் இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டு, அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கன்னா, ஒரு கடை திறந்தா வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டேக்ஸி கட்டணும், விளங்கிட்டா? இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்கணும். இதுக்கு மௌலைமாரும் ஒரு சிலர் உணர்ந்து ஓம் தான் அவன் வியாபாரி மௌலைக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலை தலையாக்குவார். அறிவிக்கிறது இல்லையா? எங்கே பிழைன்றதை கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கும் சரிமாய்த்தான் தெரியும். அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்யலான்டா பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு 3 கூப்பன் விற்ற ஆளுக்கு காசை கொடுத்தாங்க. அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க. அவ்வளோ பேரும் அப்படியே பிரிவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பெரும், எல்லாருக்கும் காசு. அந்த 1 3 அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து வரும். அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் அந்த பேருங்களும் பெரும். அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க. இவர் 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு BMW கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அது கிடைக்கணும் பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும், குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி அவரோட வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணும்ன்றது இல்லை, ஏதாவது ஒரு ஷாட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறான். அவனுடைய நோக்கம் காசை கலப்புறது. என்ன யோசிச்சு பாருங்க, 1 3 ஆகி 3 9 ஆகி 9 27 நான் ஒவ்வொன்றாவடியே பிரிஞ்சு போனான். உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதலான கூப்பன் பேர்.
ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினான்டா, கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையும் முடிஞ்சு. இப்போ கடைசியாக நிற்கிறவன் சாபம் இல்லை. நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம். முதலாளி அதுக்கு புறம் உள்ளால் அதுக்கு வந்து பிரமிட் மாட்டேன், அங்கேருந்து அப்படியே லாபம் 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 ஆக அடி விரிஞ்சிருக்குமே. கோடிக்கணக்கான ஆட்கள், ஒரு 10 லட்சம் பேர் என்று வைங்களேன், ஒரு 10 லட்சம் பேரை காசை தூண்டிக்கிட்டு எஸ்கேப் ஆவார். அவ்வளோ வெறும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்பு பண்ணுற, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ், இது தப்பு, அது இதுன்னு சொல்லி கவர்மெண்டே அதை தடை விதிச்சுது. அன்ஒஃபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு. எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா, இப்போ பொடியம்மா இல்லை, ஸ்கூல் பொடியம்மா எல்லாம் மாசரமாக இருக்கும், ஆஜிமாக இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சு பிள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவாளை விற்க போகிறாங்க. என்ன 6000 ரூபா போகிற ஒரு ஆப் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யும், ஆப் ஸ்டோரில் இருக்காது. என்னண்டா, ஆப் ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற, அவன் போடுறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுற ஆட்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பான். இருந்தால் போட மாட்டான், ஆப் ஸ்டோரில் போட மாட்டான். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்யுது, கேகேடி அது இது பேர்கள் அதுக்கு, ரைட். இதை என்ன செய்கிறேன், டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6000 ரூபா நீங்கள் போடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு திறப்புறோம். அப்போது உங்களோட 6000 ரூபா போட்டால் 1 டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விடும், 1 டேயில் 850 ரூபா விடும். சரியா, போட்டு பார்க்குறாங்க 850 ரூபா வருது. அடுத்த அன்றைக்கு அந்த காசை ரிட்டர்ன் எடுக்காமல் இருந்தோம்னா அடுத்த அன்றைக்கு ஒரு 850. சும்மா விட்டு பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8500 ரூபா காசும் வந்துட்டு 6000 ரூபா காசும் அங்காந்துச்சு. சக்ஸஸ். இப்போ நட்டம் இல்லை தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துட்டு, இப்போ சக்ஸஸ். இதை இனிவர் கூவி கூட்டாளிமார்கள் சொல்லி இஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு இடத்த வேலைக்கு போகிறவங்க இல்லை, அழகாக வேலைக்கு கொண்டு மச்சான் பரம்பு கட்ட போகல, என்ன சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும். இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோன்னு ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோன்னா அப்படியே பரப்புறது. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைன்னு தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தூண்டலை இறகுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது, தூண்டலை இறகுத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போட்டணும், யோசிக்கணும், என்ன காசு இது ஹராமா ஹலாலா, ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்தவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை. இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை, காசு வருது. அவன் என்ன செய்யணும், எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே கொண்டாடிற நகையை விற்கிற, மதினீர நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை ஒன்ற மச்சினன், வெளிநாட்டில் இருக்கிற மச்சின, டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன், உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற, அந்த காசை தூக்கி போடுற, இந்த காசை தூக்கி போடுற. இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார், ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிடுவார். 80 லட்சம் ரூபா போடுவான். அவன் சும்மா கடையை போட்டுறல, அது நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான் எரர். நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே வந்து ஓடி திரிஞ்சு வட்டிக்கு வண்டி, கடன் வண்டி, ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார். அதில் போடுவான், ரைட் உங்களுக்கு வந்து 3 ஷீட்டில் 2 ஷீட் நம்பி திரிக்க, ஒரு ஷீட் வில் படலை.
உங்களோட பொருளில் 3 தான் வித்திரிக்கு, 3 விற்கணும், 2 தான் வித்திரிக்கு, 1 வில்வல்ல. உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு. அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளவு போடணும். இது மட்டையன் ஆகுற இப்போ அப்படியா? எல்லாம் ஆன்லைனில் வருது. இதுக்கு முன்னையும் ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி தானே. இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க. ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கிற பொடியம்மார், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச பொடியம்மார் செஞ்சு பெரியப்பா சின்னப்பான்னு சொல்லி இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி இப்போ இவர்கிட்ட ஓடி வார ஸ்கூல் பொடியம்மார்கிட்ட இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா. அவர் வாயோட 12 மணிக்குள்ளே 10 லட்ச ரூபா போடணும். போடுறாங்க. போட்டு 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 இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம். அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா இழந்திருக்கார் நம்மளோட ஊரில். 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு சொப்டையாரை மூடிட்டான். ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு வெப்சைட் மூடப்பட்டுட்டு. அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட் சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லாரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியா அவன் கணக்கு வரக்குள்ள வெப்சைட்டை மூடி விட்டுவான். முடிஞ்சு. இந்த காசால எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசா நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளை கொடுத்திருக்கலாம். நீங்க சும்மா விட்டுட்டீங்க. இதனால பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய காசு இளங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முடைய பணத்தின் பெருமானம். அந்த காசு கூட கூட தான் நம்முடைய பணத்துக்கு பொறுமதி கூடும். பொறுமதி கூடணும். இப்போ நாம வெளிநாட்டில் ஒரு ரியாலுக்கு 80 ரூபாங்கிறான். இல்லை 80 ரூபாண்டா அவன் காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையுது. ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு. இப்போ 80 ரூபா. ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பெருமானம் குறையணும். குறைஞ்சா நம்மளோட காசு பெருசு. நம்மளோட காசுல பெருமானம் எப்போ குறையுமெண்டா, நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு நம்மளோட காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும். நம்மளோட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மளோட காசை சுரண்டி பிச்சு எடுத்தானுண்டா காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரல. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை. பணவீக்கம் ஏற்பட போகுது. பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் போனில் விளையாட நமக்கு என்ன இவன் விளையாடுறான்னு பார்த்துக்கிறீங்க. ஏழாது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவனுக்கு தான் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்க நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போதுன்னு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டையை போட்டான். நமக்கு என்னண்டு மேலே இருக்கிறவன் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்கு ஆகும்? எல்லாரும் சேர்ந்து தானே மூழ்க போகிறாங்க. அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நமக்கு என்ன, அவரை போனில் அவரை அக்கௌண்ட்டில் அவரை காசு அவரை அடித்தா நமக்கு என்னண்டுக்கு இருந்தால் நம்மளும் சேர்ந்தா மூழ்க போகிறோம். ஏன்னா அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போகுது. கோடிக்கணக்கான காசு வெளியே போகுது. அப்போ இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது? இப்படி ஏமாற்று பிஸ்னஸ். இன்னொன்று வெப்சைட்டில் கோழி வளர்க்குறோம். வெப்சைட்டில் நாங்கள் சைனாவில் இருக்கோம். அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவாங்க. ஃபேஸ்புக்கில் வருந்தான விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு ஒரு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டில் இருந்து கொண்டு சம்பாதிக்கலாம்? இந்த வெப்சைட்டுக்கு வாங்க என்று சொல்லி எடுத்து தான் இதுக்குள்ள ஏற்றுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன செஞ்சானண்டா, எங்களுக்கு நுகர்வர்கள், எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை. எங்களோட ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை
மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் பண்ணணும். கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா ஒரு 4-5 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்காயினா மாற்றுறங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளேயே சம்பளம் கொஞ்சம் பெரிய பெருமை. எங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் பெறுது. ஒரு 2-3 மாதம் சம்பளத்தை போட்டார், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் எப்படி பிட்காயினை மாற்றுறேன். அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம். அந்த கோழி பண்ணையில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை விடும். அந்த முட்டையோட காசு உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம். விட்டோ பண்ணால் முட்டையோட காசு வராதோன்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு 5000 ரூபாவை போட்டு பார்ப்போம். ஒரு 5000 ரூபாய்க்கு எத்தனை கோழி? 5 கோழி. ரைட், 5000 ரூபா போட்டேன். 5 கோழி. அடுத்த 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500 ரூபா. 5 வந்து ரைட். அப்போ 5000 ரூபா விட்டோ பண்ணி பார்ப்போம். விட்டோ பண்ணுறோம் காசு வந்துச்சு. நல்லவன் இருக்காங்க. டக்குண்டு ஒரு 10,000 ரூபா போட்டு 10 கோழி ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருது. அப்போ வட்டி மாயிட்டான். அங்கே கோழியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா படம். கோழி பண்ணை ஒன்று போட்டோன்னு வெறும் எங்களோட கம்பெனி நேம் இதான், அட்ரஸ் இதான். ஒரு வெளிநாடு சைனா நீங்கள் போயா பார்க்க போறீங்க. ஆனால் நாம் காசு போடுறதெல்லாம் இலங்கை அக்கௌண்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. போட்டுட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும். முட்டை வெறும் போகும் அப்படின்ட்டு போகும். மறு ஐவர் இன்ட்ரெஸ்ட் கண்டாருன்னா லட்சக்கணக்கில் போடுவார். லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்கே இருக்கிற இந்த 1 லட்ச ரூபா சம்பளம் எடுத்து அகலிக்காங்கன்னு இவங்க என்ன செய்யறன்னா அந்த காசை பிட்காயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிட்டா முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க. அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க. கணக்க பேர் வெளியில் சொல்லாம தலையில் கையை வச்சுக்காங்க. போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸ் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க. ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கிட்ட போகிறாங்க. எங்களை 50 லட்சம் பேத்து 70 லட்சம் பேத்து எடுக்கலாமான்டா. எல்லாம் பிட்காயினா மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இந்த சம்பளம் எடுத்தாங்களே அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவங்களே ஏற்கனவே இவ்வளவு பேரும் அவனை தான் பிடிக்கணும். ஃபோன் ஆஃப். கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆகும். உண்ட அக்கௌண்ட்டு தாங்கடாப்பா காசு வந்தேன். அது ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த அக்கௌண்ட்டு கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு அவனுங்களே எஸ்கேப். இப்படி அநியாயமா மக்கள பணங்கள் சுரண்டப்படுது. அப்ப இப்படி ஆன்லைன் பிசினஸ்ல போன்ல சூது நடந்துகிட்டு இருக்கு. என்னென்றாலும் சும்மா வட்டிக்கு நீ 1000 ரூபா தா, நான் 100 ரூபா தா, நீ 10,000 ரூபா தா, நான் 1000 ரூபா தா, வட்டி. அப்படி இல்லை. நீங்க இந்த கோழியை வேணுங்க. கோழி படத்தில் அன்னைக்கு உண்மையா இல்லை. இந்த 10,000த்துக்கு நீங்க கோழி வேணுங்க. உங்களுக்கு முட்டை கிட்ட காசு தார. அப்ப காசை தான் வட்டி தாரணுண்டா அதை சும்மா தர மாட்டேன். இதை வேண்டி இதைத்தான் ரெண்டு கொஞ்சம் பேர் அப்படின்னு பெரிய அமௌண்ட்டை வேண்டியதுக்கு அவன் எஸ்கேப். அப்ப வட்டி கொடுத்து சூது விளையாடும். சூது இதெல்லாம் பெரிய படித்தவனுகள். இந்த ஆன்லைன்ல காசுகளை மாத்துறது, இந்த டெக்னாலஜி படித்தவனுகள் மக்கள்கிட்ட ஃபோன் வந்துட்டு தானே. எல்லாரும் இப்போ ஃபோன் பேங்க் எல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுவாங்க. இப்போ எல்லாரும் கையிலேயே போகணும். அவங்க கொஞ்ச நாளைக்கு பெருமை. அவங்க சும்மா ஃபோனில் அப்படி பாருங்க காசு. கோல்டு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் ஒன்று அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறோம். ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் எத்தனை சேர் வேண்டிக்கிறேன், அதை வேண்டுறேன், அப்படி விலை கூட கொள்ள டக்கண்டு விற்கிறேன், விலை குறைய கொள்ள வேண்டுறேன், அப்படி லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க. அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் லாஸ்டாகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாம ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும். கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க. சும்மா காசு வந்துட்டு மறுவா ஆக்களை காணல. நிறைய பேர் ஆறுகிட்ட செல்ற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு வைக்கிறதுல இருந்து, ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து, ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து, பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு ஊடு கட்டுறதுல இருந்து, சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் உண்ட வேண்டாய், ஐஃபோன் உண்ட வேண்ட, பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது,
ஃபோனில் பேக்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அதுசுமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளவாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுபடியும் அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறதுக்கு ஆசை. அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுற, விளம்பரம் பண்ணால் உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மரம் என்ன விளம்பரம் பண்ணின காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம்? யோசிக்கிறது இல்லையா? என்னையாலும் உங்களை செய்ய வச்சுட்டானு உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சுட்டணும். அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹதீஸ விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை. நம்முடைய காசு ஹலாலா வருதா ஹராமா வருதான்னு யோசிக்கணும். அவன் காசு தாரான என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலா ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன்றி அப்படியே சுரண்டி எடுக்கிறான். ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், ஒரு 50 லட்சம் மட்டுக்கு போய்த்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டை விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னொன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, உங்களோட காசு இருக்கு. அவன் எப்படி கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். அதான் ரசூல்லா சொன்னாங்களே, மிருகங்களுடைய உள்ளங்களை போன்றிருக்கும். அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இது ஹராம ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸ் இல்லை, ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். கண்ணுக்கு எதில் பொருளை வேண்டி வில்லுங்க. பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இலங்கை வரலாம். எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹராத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும்